Hi viewers, praise God, welcome back to Tamil Cruise Rulers vlog. எல்லாரும் ஹாப்பியா சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ராயல் கரிபியனோட ஒரு பிரம்மாண்டமான நியூவஸ்ட் கப்பல் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ அதுதான் ஸ்டார் ஆஃப் த சீஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான கப்பல். ஸோ இந்த கப்பலை பத்தியான டீட்டெயில் விஷயங்களை இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ வெட்டில இருந்து வரைக்கும் பாருங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க. என்னுடைய பேர் ராஜு. இந்த சேனல் நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற க்ரூஸ் அண்ட் ஹோட்டல் என்ன பத்தி தான் பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா முக்கியமா லைக் பண்ணுங்க. தமிழ் க்ரூஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் ஆல் கொடுங்க. அப்போதான் நான் போற வீடியோ உங்கள் நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ராயல் கரிபியன்ல பிரம்மாண்டமான நிறைய கப்பல்கள் நம்ம பார்க்க முடியுங்க. ஸோ இப்போ லேட்டஸ்டா அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்த ஒண்டர் ஆஃப் தி சீஸ், ஐகான் ஆஃப் தி சீஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பனி ஆஃப் தி சீ, ஹார்மோனி ஆஃப் தி சீ, இந்த மாதிரி நிறைய கப்பல்கள் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ நியூவா ஒரு கிளாஸ் கப்பல்கள் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஐகான் கிளாஸஸ் அப்படின்ற நிறைய கப்பல்கள் அவங்க லிஸ்ட்ல இருக்குதுங்க. இப்போ வந்து ஸ்டார் ஆஃப் தி சீ அப்படின்ற இந்த சூப்பரான கப்பலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கப்பலை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்க போனா, இந்த கப்பல் எங்க பில்ட் பண்ணாங்க அப்படின்னா மேயர் வேர்ப்னு சொல்லிட்டு பின்லாண்ட்ல இருக்கிற ஒரு ஷிப்யார்ட இந்த பியூட்டிஃபுல்லான கப்பல் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த கப்பலை கிட்டத்தட்ட $2 பில்லியன் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு பெரிய அமௌண்ட்ல இந்த கப்பல் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது தெரியும் இது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா LNG பவர்ல செயில் பண்ண போகுதுங்க. ஸோ பர் ஹவருக்கு 41 கிலோமீட்டர் போகும். லென்த் வந்து பாத்தீங்கன்னா 365 மீட்டரு, அகலம் வந்து 65 மீட்டரு. ஸோ இந்த கப்பலோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 2,50,000 கிலோ டன் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கப்பல்ல கிட்டத்தட்ட 5,610 கெஸ்ட்ல இருந்து 7,600 கெஸ்ட் வரைக்கும் டிராவல் பண்ண முடியும். ஸோ இவங்க கூட 2,350 க்ரூ மெம்பர் டிராவல் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ராயல் கரிபியன்ல பிரம்மாண்டமான கப்பல்கள் வரக்கூடிய இயர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாம ராயல் கரிபியன் கம்பெனில நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை பத்தியான வீடியோ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்ல. நீங்க பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷனை அதுல நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி கப்பல்களை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும், ஹோட்டலை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ் க்ரூஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணணும், ஆல் கொடுங்க. அப்போ நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஸோ இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். until ராஜு, see you.